வடக்கு மக்களை அச்சுறுத்தி அனுருகுமார மன்னிப்பு கோர வேண்டும். ரணில் தெரிவிப்பு. முல்லைத்தீவில் வாக்குச்சீட்டை படம் எடுத்த ஆசிரியர் கைது. யாழ் தையிட்டி விகாரை பகுதியில் ரகசியமாக நிலால வீடு. இலங்கை மக்களுக்கு கனடி அவசர செயற்பாடு பிரிவு விடுத்துள்ள எச்சரிக்கை. நாமல் மற்றும் சஜித்தின் ரகசிய ஒப்பந்தம் பின்னணியில் தனியார் தொலைக்காட்சி. மனுஷ நாணயக்கார தெரிவிப்பு. அத்துமுறை மீன்பிடியில் ஈடுபட்ட 14 தமிழக மீனவர்கள் கைது. போலீஸ் நிலையத்திற்குள் புகுந்து அச்சுறுத்தல் விடுத்த ராஜாங்க அமைச்சர். வாக்குச்சீட்டில் புல்லடியிட்ட பின்பு அதனை ஒளிப்படம் எடுத்த ஆசிரியர் ஒருவர் முல்லைத்தீவில் இன்று கைது செய்யப்பட்டார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: தபால் மூல வாக்களிப்பின் போது புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு பாடசாலையில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவர் நேற்றைய தினம் வாக்குச்சீட்டை புல்லடியிட்ட பின்னர் கை தொலைபேசி மூலம் படம் எடுத்துள்ளார். இதனை உடனடியாகவே தேர்தல் கடமையில் இருந்த அதிகாரிகள் கண்டுகொண்டதால் மேற்படி ஆசிரியர் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டார். இதனையடுத்து குறித்த ஆசிரியர் தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் மற்றும் தேர்தல் ஆணைக்குழு என்பனவற்றின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தேர்தல்கள் செயலகம், முல்லைத்தீவு போலீசார் ஆகியோர் இணைந்து இன்று மேற்கொண்ட விசாரணையில் மேற்படி ஆசிரியர் சங்க சின்னத்திற்கு வாக்களித்த வாக்குச்சீட்டை படம் எடுத்தமை கண்டுகொள்ளப்பட்டது. இதனையடுத்து அந்த ஆசிரியர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் குறித்த ஆசிரியரை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலின் போது சமூக ஊடகங்களில் பதிவுகளை பரிமாறிக்கொள்ளும் போது கவனமாக இருக்குமாறு இலங்கை கனடி அவசர செயற்பாட்டு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இழிவுபடுத்தும் பதிவுகள் குறித்து மக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என இலங்கை கனடி அவசர செயற்பாட்டு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. சில போலி கணக்குகளினூடாக வெளியிடப்படும் பதிவுகளை உங்கள் சமூக ஊடக கணக்குகளூடாக பகிர்வதன் மூலம் தேர்தல் சட்டத்தின் கீழ் குற்றவாளியாகும் அபாயம் உள்ளதாக இலங்கை கனடி அவசர செயற்பாட்டு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற அனைத்து முறைப்பாடுகளையும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியல்வாதிகளின் தவறுகளினால்தான் இளைஞர்கள் மாற்றத்தை கோரி போராட்டத்தில் ஈடுபட்டதாக சர்வஜன அதிகாரத்தின் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். எம்பிலிப்பட்டியில் இடம்பெற்ற திலித் கிராமத்திற்கு தொகுதி கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இப்போது உங்கள் வீடுகள் தேர்தல் அறிக்கைகளால் நிரம்பியுள்ளன. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் இவை வழங்கப்படுகின்றன. ஆனால் நாம் முன்னோக்கி செல்லவே இல்லை, போக வழியே இல்லையா என்றுதான் இலங்கை இளைஞர்கள் வீதியில் இறங்கினர், மாற்றங்களை கோரினர். அதில் வெளிநாட்டு தாக்கங்கள் இல்லை என்று கூற முடியாது. ஆனால் இந்த நாட்டில் உள்ள சுயநல அரசியல்வாதிகளால் இவர்கள் கிளர்ந்தெழுந்தனர். அதைத்தான் சொல்கிறேன். மாற்றம் வேண்டுமென்றால் வேறு மாற்று நபர் இருக்க வேண்டும். நீங்கள் வித்தியாசத்தை உணர வேண்டும் என்றார். வாக்குகளை பெறுவதற்காக வடக்கு மக்களை அச்சுறுத்தி அனுருகுமார திசாநாயக்க அந்த மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும், சிங்கள மக்களின் பெயரை பயன்படுத்தி வடக்கு மக்களை அச்சுறுத்தியமைக்காக தென்பகுதி மக்களிடமும் அனுருகுமார மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் சங்கிலியன் பூங்காவில் இன்றைய தினம் மாலை இடம்பெற்ற ஈழம் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை நடத்த முடியும் என 2 வருடங்களுக்கு முன்னர் யாரும் நம்பியிருக்கவில்லை. அனைத்திற்கும் வரிசை இருந்தது. நாட்டில் ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து பொருளாதாரத்தை பலப்படுத்தியுள்ளேன். அந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தக்கூடியதாக உள்ளது. இளம் ஸ்ரீலங்கா எண்ணக்கரவை முன்னெடுத்து வருகின்றேன். சஜித்தும் அனுரவும் பொறுப்புகளை ஏற்க முன்வரவில்லை. அவர்கள் இருந்தால் தேர்தலை நடத்தி இருக்க முடியுமா? கூட்டங்களில் பேசும் முன்னர் அவர்கள் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் பிரச்சனைகளும் சிரமங்களும் உள்ளன. ஆனால் எதிர்பார்ப்பு பற்றி எதிர்பார்ப்பு உள்ளது. அந்த எதிர்பார்ப்பை பாதுகாக்கவே நான் போட்டியிடுகின்றேன். கடந்த காலத்தில் எமது கடன் சுமை அதிகரித்திருந்தது. கடன் பெறுவதை நிறுத்தினோம். கடன் பெறுவதை நிறுத்தியதால் வரிகளை அதிகரிக்க நேரிட்டது. பணவீக்கம் அதிகரித்திருந்தது. இருவழி சாப்பிட கூட கஷ்டமாக இருந்தது. தற்போது பொருளாதாரம் பலமடைந்துள்ளது. அஸ்வஸ்ம திட்டத்தின் கீழ் 24 லட்சம் பேருக்கு வழங்கியிருக்கின்றோம். இன்னும் 5 லட்சம் பேருக்கு அஸ்வஸ்ம வழங்கப்பட வேண்டும். சம்பள உயர்வு வழங்கியுள்ளதோடு ஓய்வூதியங்களையும் அதிகரித்துள்ளோம். பொருளாதாரம் வலுவடைந்துள்ளதாலே அவற்றை செய்ய முடிந்தது. பொருட்களின் விலைகளும் குறைந்துள்ளன. மேலும் நிவாரணங்கள் வழங்க வேண்டும். பொருட்களின் விலைகள் குறைவடைந்து வருகின்றன. வாழ்க்கை செலவு இன்னும் அதிகமாக இருக்கின்றது. அதனால் ரூபாவின் பெறுமதியை பலப்படுத்தி வாழ்க்கை செலவை குறைக்க வேண்டும். ரூபாவின் பெறுமதி வலுவடையும் போது இன்னும் சலுகைகளை வழங்கலாம். அடுத்த வருடம் மேலும் சலுகைகள் வழங்குவேன். வரியை குறைத்து சலுகைகள் வழங்க முடியாது. 2009 கோடபய வரியை குறைத்தார். நாட்டின் வருமானம் குறைந்தது.
2022 பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுது. பெண்களுக்கான தனியான விஞ்ஞாபனத்தை சமர்ப்பித்துள்ளேன். அவர்களை வலுவூட்ட சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஒவ்வொரு போலீஸ் நிலையங்களிலும் தனியான பிரிவு ஆரம்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மக்களுக்கும் உரிமைய காணி உறுதி பெற்றுக் கொடுக்கப்படும். அடுத்த வருடம் மேலும் வாழ்க்கை செலவை குறைப்போம். உற்பத்தி அதிகரிக்கும் போது அனைவரிடமும் வரி அறவிடப்படும். அத்தோடு தற்போது வரி செலுத்துவோரின் வரிச்சுமை குறையும். விவசாயத்துறையை பலப்படுத்தி வருகின்றோம். வடக்கு விவசாயத்திற்கு முக்கியமானது. டிஜிட்டல் பொருளாதாரத்தை ஏற்படுத்த இருக்கின்றோம். வடக்கில் காங்கேசந்துறை, பூநகரி, மாங்குளத்தில் விசேட வர்த்தக வலயம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த பிரதேசத்தில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கின்றோம். டிஜிட்டல் மத்திய நிலையம் ஒன்றை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இவற்றை அரசினால் தனியாக மேற்கொள்ள முடியாது. 9 மாகாண சபைகளுக்கும் அரசுடன் பணியாற்றுவதற்காக மாகாண சபைகளுக்கு அபிவிருத்திக்கான அதிகாரம் வழங்கப்படும். மாகாண அபிவிருத்தி விசேட நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்படும். வடக்கு மக்களை அனுருகுமார அச்சுறுத்துகின்றார். மாற்றத்திற்காக தெற்கு மக்கள் தயாராக இருக்கையில் அந்த மாற்றத்திற்கு எதிராக செயற்பட்டால் எவ்வாறான மனநிலை தெற்கில் ஏற்படும் என்கிறார். அவரது வெற்றியின் பங்காளர்களாக வர வேண்டும் என்கின்றார். தனக்கு வாக்களிக்காவிட்டால் பார்த்துக் கொள்வோம் என அனுருகுமார எச்சரித்தார். அதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். 2010 ஜனாதிபதி தேர்தலின் போது இங்கு வந்து சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க கோரினோம். வடக்கு மக்கள் பொன்சேகாவுக்கே வாக்களித்தனர். தெற்கு மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர். மஹிந்த ராஜபக்ச வென்றார். உங்களை யாராவது தாக்கினார்களா? 2015 மைத்ரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்க கோரினோம். தென்பகுதி மக்கள் மஹிந்த ராஜபக்சவுக்கு வாக்களித்தனர். நாம் வென்றோம். ஏதாவது நடந்ததா? 2019 வடக்கு மக்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தார்கள். தெற்கில் கோடபய ராஜபக்சவுக்கு வாக்களித்தார்கள். கோடபய ராணுவத்தை அழைத்து வந்தாரா? தேர்தல் முடிவுகளை மக்கள் அங்கீகரித்தனர். அனுருகுமார் எப்படி மக்களை அச்சுறுத்த முடியும்? வடக்கு மக்களை மட்டுமின்றி தெற்கு மக்களையும் அவர் அச்சுறுத்துகின்றார். அதுதான் அவர்களின் போக்கு. அனுர வெற்றி பெற மாட்டார். முன்பு 90% பகிர்ந்தார். வடக்கு மக்களிடம் அனுர மன்னிப்பு கோர வேண்டும். தென்பகுதியில் உள்ள சிங்கள மக்களின் பெயரை பயன்படுத்தி அச்சுறுத்தியதற்காக தென்பகுதி மக்களிடமும் அனுர மன்னிப்பு கோர வேண்டும். பின்னர் அவர் எதிர்க்கட்சிக்கு வரலாம். அவருக்கு யாழ்ப்பாணத்திற்கு வர முடியாது போகும். நாம் முன்னர் அவர்களுக்கு அஞ்சவும் இல்லை, இப்போது அஞ்சவும் இல்லை. சஜித் பற்றி பேசி பயனில்லை. எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பை அவர் செய்திருந்தால் அனுர முன்னேறி வந்திருக்க மாட்டார். அவருக்கு அளிக்கும் வாக்குகள் பயனற்றதாகும். எமது நாட்டை முன்னேற்ற வேண்டும். எனவே கேஸ் சிலிண்டருக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்றார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகள் மும்முரமாக இடம்பெறும் அதே நேரம் யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியை முழுமையாக சுவீகரிக்கும் நோக்கில் ரகசியமான முறையில் நில அளவீடு மேற்கொண்டு வரைபடமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தெல்லிப்படை பிரதேச பிரிவில் உள்ள தையட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை அண்டிய நிலம் முழுவதையும் சுவீகரிக்க முயற்சிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நில அபகரிப்பின் முதல் அங்கமாக அந்த பகுதியை அளவீடு செய்ய நில அளவை திணைக்கள முயன்ற போதெல்லாம் அந்த நிலத்தின் உரிமையாளர்களும் அரசியல்வாதிகளும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இந்த எதிர்ப்பின் காரணமாக மாவட்ட நில அளவை திணைக்கள அதிகாரிகள் அளவீட்டை மேற்கொள்ளாது திரும்பிச் சென்று அறிக்கை சமர்ப்பித்தனர். இவற்றின் அடிப்படையில் தற்போது விகாரை அமைந்துள்ள பிரதேசம் மற்றும் விகாரையைச் சூழவுள்ள பகுதியின 6 ஏக்கர் நிலம் நில அளவை திணைக்களத்தின் தலைமை பணிமனை அதிகாரிகள் கொழும்பிலிருந்து வருகை தந்து அளவீட்டை மேற்கொண்டு அதன் வரைபடத்தை தெல்லிப்பளை பிரதேச செயலாளரிடம் கையளித்துள்ளனர். இவற்றின் அடிப்படையில் 6 ஏக்கர் நிலம் அளவீடு செய்யப்பட்டு வரைபடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதோடு அப்பகுதி நிலங்களின் உரிமையாளர்களை அடையாளம் காண முடியவில்லை எனவும் வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசவும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் உதவியுடன் ரகசியமாக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் என்று முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். ஹினிதும பிரதேசத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், இந்த நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கான வழியை ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவே காட்டினார். எனவே செப்டம்பர் 21 தவறான தீர்மானம் எடுக்கும் பட்சத்தில் நாடு பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும். சர்வதேச நாணய நிதியத்திற்கு சென்ற எந்த நாடு முன்னேறியதில்லை என்று கூறி வந்த அனுருகுமார திசாநாயக்க இன்று மக்கள் ஆதரவு படிப்படியாக குறையும் வேளையில் வியாபாரிகள் முன்னிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து செயற்படுவதாக கூறுகிறார். ஆனால் அனுருகுமாரவின் போலியான வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக மக்களுக்கு தெரிய ஆரம்பித்துள்ளது. அதேபோல் இன்று நாமல் ராஜபக்சவும் சஜித் பிரேமதாசவும் தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் உதவியுடன் ரகசியமாக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார்.
தொண்டமான் தலைமையில் எமது மலேக தலைமைகள் அறவழியில் முன்னெடுத்த போராட்டம் காரணமாகவே மலேக மக்களுக்கு குடியுரிமை மற்றும் வாக்குரிமை என்பன கிடைக்கப்பெற்றதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதவாணி ராமேஸ்வரன் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து இன்றைய தினம் பொண்டுலோயா ஹெரோ தோட்ட பகுதியில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலப்பகுதியிலேயே பிரதேச செயலங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது, பிரதேச சபைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. இவ்வாறு எமது மக்களுக்காக பல சேவைகளை செய்துள்ள ஜனாதிபதி காணி உரிமையை வழங்குவதற்கான நிதி ஒதுக்கீடுகளையும் மேற்கொண்டுள்ளார். எனவே ரணில் விக்ரமசிங்கே எதையும் செய்ய மாட்டார் என எதிரணிகளால் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரம் போலி என்பது இதன் மூலம் உறுதியாகின்றது. 6 பேர் அல்ல 2 பேர் இருந்தால் கூட மக்கள் ஆதரவுடன் பேரம் பேசி உரிமைகளையும் அபிவிருத்திகளையும் வென்றெடுக்கும் வல்லமை இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கு உள்ளது. அன்று முதல் இன்று வரை இதனை நாம் நிரூபித்து வருகின்றோம். தனது தந்தை குடியுரிமை வாக்குரிமை வழங்கினார் என கூறிக்கொண்டு ஒருவர் வலம் வருகின்றார். பெரும் தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான் தலைமையில் அன்று முன்னெடுக்கப்பட்ட அகிம்சை வழி போராட்டத்தின் பிரதிபலனாகவே இந்த உரிமைகள் கிடைக்கப்பெற்றன. மாறாக வெறும் தங்கத்தட்டில் வைத்து இவற்றை தரவில்லை. அவரின் தந்தையை கூட எமது பெருந்தலைவரை காப்பாற்றினார் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, பிரஜா உரிமை பிரச்சினைக்கு ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த காலப்பகுதியிலேயே முழுமையாக முற்றுப்புள்ளி வைத்தார் என்பதையும் நாம் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். எனவே மலேக மக்கள் தொடர்பில் அக்கறை செலுத்தக்கூடிய அதேபோல செய்யக்கூடிய வகையிலான உறுதிமொழிகளை வழங்கியுள்ள தலைவரையே ஆதரிக்க வேண்டியது எமது பொறுப்பாகும். செப்டம்பர் 21ஆம் தேதி மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டும். பரீட்சித்து பார்ப்பதற்கு இது பிரதேச சபை தேர்தல் அல்ல, நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கப் போகின்ற ஜனாதிபதி தேர்தலாகும். எனவே உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறந்த அனுபவம் உள்ள ஒரு தலைவரின் பின்னால் அணிதிருள்வோம். அப்போதுதான் நாடும் நாமும் மேம்பட முடியும் எனவும் தெரிவித்தார். எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுபவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மேலும் வாக்குச்சாவடிகளில் இடையூறு விளைவிப்பவர்கள் மற்றும் கலவரங்களில் ஈடுபடுபவர்களை உடனடியாக கைது செய்யுமாறு தேர்தல் ஆணைக்குழு போலீசாருக்கு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது: ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு சட்டவிரோத துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்கள் மற்றும் பாதாள உலக கூட்டத்தினரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்காக விசேட குழுக்களும் நியமிக்கப்பட உள்ளதாக பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்ற வாக்காளர்களின் மொத்த எண்ணிக்கை 1,70,00,000 எனவும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு சுமார் 10 லட்சம் புதிய வாக்காளர்கள் இணைந்துள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வதுளை போலீஸ் நிலையத்திற்குள் புகுந்து அங்கிருந்த அதிகாரிகளை ராஜ்யாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. வதுளை பேருந்து நிலையத்திற்கு முன்பாக தேர்தல் விதிமுறைகளை மீறியவர்களை போலீசார் கைது செய்ததை அறிந்த ராஜ்யாங்க அமைச்சர் போலீஸ் நிலையத்திற்கு வந்து வன்முறையில் ஈடுபட்டதாக குறிப்பிடப்படுகிறது. சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்து தேர்தல் சட்டங்களை மீறி தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில் ஈடுபட்ட குழுவினரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். வதுளை போலீஸ் நிலையத்தை முற்றுகையிட்ட ராஜாங்க அமைச்சர் குறித்த குழுவை விடுவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராஜாங்க அமைச்சர் தவறாக நடந்து கொள்கிறார் என்பதை அருகில் இருந்த ஒருவர் வீடியோ எடுத்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இத்தாலிய பெண்ணொருவரை பலாத்காரமாக காரில் ஏற்ற முயற்ற தேரர் ஒருவர் மீது அனுராதபுரம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தெரிய வருவதாவது: இத்தாலிய பெண் நேற்று அனுராதபுரம் பிரதேசத்தில் உள்ள ருபன் மிலிசாய விஹாரைக்கு சென்றுள்ளார். இதன்போது அங்கிருந்த தேரர் இத்தாலிய பெண்ணிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இத்தாலிய பெண்ணின் வாட்ஸ்அப் இலக்கத்தை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து சென்றுள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து தேரர் இத்தாலிய பெண்ணின் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தன்னை சந்திப்பதற்கு வருமாறு கூறியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த இத்தாலிய பெண் தனது ஹோட்டல் நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த தேரர் இத்தாலிய பெண்ணை காரில் ஏறுமாறு வற்புறுத்தியுள்ளார். இதன்போது இந்த காரின் சாரதியும் காரில் ஏறுமாறு அச்சுறுத்திய நிலையில் இத்தாலிய பெண் அருகில் இருந்த கடையொன்றிற்குள் தப்பிச் சென்றுள்ளார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட இத்தாலிய பெண் இது தொடர்பில் அனுராதபுரம் தலைமையக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 14 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்புக்குள் 3 படகுகளில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களே இன்று மாலை கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 14 இந்திய மீனவர்களும் மீன்பிடிக்கு பயன்படுத்திய 3 படகுகளுடன் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு கொண்டுவரப்பட்டனர். அவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்ட கடற்றொழில் நீரியவள திணைக்கள அதிகாரிகளிடம் நாளை ஒப்படைக்கப்பட்டு ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். இலங்கைக்கு 20 ஆண்டுகளுக்கு மேலாக விதிக்கப்பட்டிருந்த விசா கட்டுப்பாடுகளை தன்சானியா நீக்கியுள்ளது. தன்சானியாவின் விசா பரிந்துரை பட்டியலில் இலங்கை நீக்கப்பட்டுள்ளதாக இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் கணநாதன் தெரிவித்துள்ளார். தற்போது வர்த்தகர்கள் மற்றும் பயணிகள் தன்சானியாவிற்கு இணையம் வழியாக விசாக்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதன்படி பயணிகளுடன் மாணிக்கங்கள் வர்த்தகர்கள் உட்பட 450 இலங்கை வர்த்தகர்கள் இணையத்தில் விசாக்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். தன்சானிய அரசாங்கத்துடனான விரிவான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இலங்கை பரிந்துரை விசா பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வணிக மற்றும் தனிப்பட்ட நோக்கங்களுக்காக சுமூகமான பயணம் இலகுவாக்கப்படும். 2024 ஆண்டு செப்டம்பர் மாத நிலவரப்படி விசா கைடு கடவுச்சீட்டு குறியீட்டின்படி உலகளாவிய ரீதியில் 140வது இடத்தில் தன்சானியா உள்ளது. தன்சானிய நாட்டு கடவுச்சீட்டை வைத்திருப்பவர்கள் 49 நாடுகளுக்கு விசா இன்றி செல்ல முடியும். கனேடிய அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மன்னர் 3ஆம் சார்ல்ஸ் முடிசூட்டு பதக்கத்தை இம்முறை கணேசன் சுகுமார் மற்றும் குலா செல்லத்துறை ஆகிய 2 புலம்பெயர் தமிழர்கள் பெற்றுள்ளனர். கனேடிய அரசினால் மொத்தமாக 18 கனேடியர்களுக்கு இந்த உயர் அங்கீகாரம் வழங்கப்படுவதுடன் அவர்களில் மேற்குறிப்பிட்ட 2 புலம்பெயர் தமிழர்களும் உள்ளடங்குகின்றனர். இந்த முடிசூட்டு பதக்கமானது மன்னர் 3ஆம் சார்ல்ஸின் முடிசூட்டு விழாவை குறிக்கும் விதமாக கனேடிய அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட உயர் பெருமைக்குரிய பதக்கமாகும். கனடாவின் ஆளுநர் நாயகம் மேரி சிமோனினால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த அங்கீகாரம் கனடாவின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க அளவு பங்களிப்பு வழங்கியவர்களை கௌரவிக்கும் வகையில் அளிக்கப்படுகின்றது.